இது வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டிங்க. வாக்கிங் ட்ராக் இருக்குங்க. ரோட் ஃபெசிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 30 அடி 33 அடி ரோட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. இது அவுட்டோர் ஜிம்முக்காக எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரெடி பண்ணுவோம். கிறிஸ்த கிங்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குங்க. அது போக உங்களுக்கு ஆர்வி காலேஜும் பக்கத்துல தான் இருக்கு. அது போக ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்ல தான் இருக்கு. கெம்மனஞ்சமால்னு சொல்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. வித்யா விகாஸ் வந்து இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. KMCH கோவை மெடிக்கல் சென்டர்ங்கிற ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கத்துலயே இருக்குங்க. இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் தான். அது போக உங்களுக்கு சௌமி கிளினிக் இருக்குங்க. அது GHம் பக்கத்துல தான் இருக்குங்க. லேண்ட் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா 70% வரைக்கும் நம்மளால லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியுங்க. நீங்க இப்ப வாங்கி பில்ட் பண்றீங்க அப்படின்னா 90% வரைக்கும் எங்களால லோன் பண்ண முடியும். காரமடையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துலயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நீங்க வந்து இங்க ஒரு இடம் வாங்கிக்கலாம். மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, பெட்ரோல் பங்க் கூட பக்கத்துலயே இருக்கு. உங்களுக்காகவே கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். எலகண்ட் எஸ்டேட்னு சொல்லி இன்னைக்கு தான் இந்த சைட்டே வந்து லான்ச் பண்றாங்க. காரமடையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துலயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கோயம்புத்தூர்ல ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க நேம் சொல்லுங்க மேம். நம்ம சைட் நேம் சொல்லுங்க மேம். என் பேர் பானுங்க. சைட் நேம் வந்து எலிகண்ட் எஸ்டேட்டுங்க. எந்த லொகேஷன்ல மேம்? இது வந்து காரமடை டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகக்கூடிய மெயின் ரூட் இதுதாங்க. உங்களுக்கு நீலகிரி அண்ட் ஊட்டி அந்த சம்பந்தமான இருக்கக்கூடிய எல்லா லொகேஷன்ல இருந்து முக்கியமா மேட்டுப்பாளையம், இதுல இருந்து கோயம்புத்தூர் போகணும், ஏர்போர்ட் குயிக்கா ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த ரூட் மட்டும் தான் ஒரே ரூட்டுங்க. சூப்பர் மேம். சரி, இங்க இருந்து முக்கியமா பாத்தீங்கன்னா KMCH கோவை மெடிக்கல் சென்டர்ங்கிற ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கத்துலயே இருக்குங்க. இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் தான். சிட்டியை டச் பண்ணாம உங்களுக்கு வந்து அவுட்ல இருந்து போகக்கூடிய ஒரே ரோடு இதுங்க. சார், நம்ம சைட் பத்தி சொல்லுவோம். எவ்வளவு ஏக்கர் லான்ச் பண்ணிருக்கு, எவ்வளவு பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்? இது பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஏக்கருங்க. 128 பிளாட்ஸ் இருக்கு. 1.5 சென்ட்ல இருந்து பிரிச்சிருக்கோம். 10 சென்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. சார், அது போக இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டிங்க. வீடுகள் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியா நம்ம ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா. சார், ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 5 ஏக்கர்ஸ்க்குமே உங்களுக்கு EB ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. நீ வெளில போன அவசியம் இல்லை. ஒரு பெரிய பார்க் கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து வாக்கிங் ட்ராக்கும் கொடுத்துருக்கறதுனால நீங்க வாக்கிங் போறதுக்கு தனியா வந்து கிரவுண்ட்லாம் தேட தேவையில்ல. உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. ஒரு ரோடா இருக்கட்டும், இங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியா இருக்கும், எல்லாமே வந்து பக்காவா வந்து குவாலிட்டியா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்காக. இந்த சைட் பாத்தீங்கன்னா பாக்குறது ரொம்ப நீட்டா இருக்கு. இப்பதான் இன்னைக்கு தான் லான்ச் தேவை பாத்தீங்கன்னா வந்து ஒரு 90% வந்து சைட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆர்ச் மட்டும் தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ரோட்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா வந்து போட்டிருக்காங்க. வாட்டர் ட்ரைனேஜ், மழை தண்ணி வந்து எங்கேயுமே நிக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியில போற மாதிரியா ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா இது வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கு. பஸ் நம்மளுடைய என்ட்ரன்ஸ்ல தான் நிக்குங்க. சோ வீடியோல கூட பார்க்கலாம், ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து நின்னுட்டு போகுது. சோ இதுதான் வந்து நம்ம அடி ஆர்ச்ல இருந்து வெளில போனீங்கன்னா ரோட்ல வந்து பஸ் ஸ்டாப். வாக்கிங் ட்ராக் இருக்குங்க. ரோட் ஃபெசிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 30 அடி 33 அடி ரோட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. இது அவுட்டோர் ஜிம்முக்காக எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ரோடு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரக்கன்றுகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நிழலாக இருக்கும். உங்கள் வீடு கட்டுறீங்க, வீட்டு வாசலையும் மரம்லாம் வச்சுன்னா பார்க்கறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு அப்படி பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன்ஸ் இருக்கு. அந்த மவுண்டன்ஸ் மேலே அழகாக வந்து அந்த மேகங்கள்லாம் இருக்கு. அப்படி காலைல வந்து ஜன்னலை திறந்தீங்கன்னா போதும், பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்கலாம். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள். ஸோ நிறைய வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கு மேம்? கிறிஸ்த கிங்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குங்க. அது போக உங்களுக்கு ஆர்வி காலேஜும் பக்கத்துல தான் இருக்கு. அது போக ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்ல தான் இருக்கு. கெம்மனஞ்சமால்னு சொல்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. அது போக வந்து வித்யா விகாஸ் வந்து இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அது போக உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் பக்கங்க. இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. முக்கியமா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையம் அந்த லொகேஷன்ல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய மெயின் ரூட் இதுங்க. 2 கிலோமீட்டர் கூட கிடையாது. பஸ்ஸுக்கு ப்ராப்ளம் 24 ஹவர்ஸ் பஸ் இருக்கும். ஆமா. சோ இது மெயின் ரூட். உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்கிறதுனால உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து பஸ் இருக்கும். நீங்க காரமடை போயிட்டீங்கனாலே போதும். ஸோ அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க், HDFC பேங்க், உங்க ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பேங்க்ஸ், ATMs எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கு. அது போக உங்களுக்கு சௌமி கிளினிக் இருக்குங்க. அது ரொம்ப ஃபேமஸான கிளினிக் இந்த லொகேஷன்ல. அது போக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் பக்கத்துலேயே இருக்குங்க. GHம் பக்கத்துல தான் இருக்குங்க. மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, பெட்ரோல் பங்க் கூட பக்கத்துலேயே இருக்கு. ஸோ உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நியர்பையிலே உங்களுக்கு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம்.
நம்ம லொக்கேஷன்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு இங்கிருந்து சிட்டிக்குள்ள போகாம முக்கியமா கோயம்புத்தூர் சென்டரை டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ரூட் தான் நம்மளுக்கு பக்கம். இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆகும். ஆமாங்க சார், டிடிசிபி என்ற அப்ரூவ்டோட இருக்குங்க. நம்ம ஓகே, ரெடியா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உங்க சைட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் என்ன கொடுக்குறீங்க? பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது 7.40 lakhs தான். 7,40,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பர்சன்ட். ஓகே, அது போக உங்களுக்கு வந்து இங்க வீடுகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 19 லட்சத்துல இருந்தே கட்டிடலாம். சிங்கிள் பிஹெச்கே, 2 பிஹெச்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 34 lakhsல கட்டிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு வீடாகவும் கட்டிக்கலாம். ஸோ இடம் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இவங்களும் வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வீடு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கட்டாயமா சார், நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கொயர் ஃபீட் 2,000 rupees பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சைட்ல வந்து என்னென்ன ஃபேசிங்ல ப்ளாட் கொடுத்து நம்மளுக்கு இப்போ வந்து கிழக்கு வடக்கு எல்லா ஃபேசிங்லயுமே இருக்குங்க. பட் வந்து இப்போ வந்து லான்ச்சிங்கிறங்காட்டி கொஞ்சம் குயிக்காவே மூவ் ஆயிட்டு இருக்கு. இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்கிறங்காட்டி கொஞ்சம் குயிக்கா சீக்கிரம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வர்றவங்க குயிக்கா வந்து புக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து காரமடை ஜங்ஷன்ல வெறும் ஜஸ்ட் 2 kilometers, அதுவும் ஆன் ரோட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ ரொம்பவே சீக்கிரமே இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உடனே கால் பண்ணி சைட் விசிட் பண்ணி இடத்த உடனே புக் பண்றதுக்கு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா வந்து புக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்க சைட் வாங்குறோம் இல்ல வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான லோன் ஃபெசிலிட்டி பண்றீங்களா? ஆமாங்க சார், இதுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா 70% வரைக்கும் நம்மளால லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியுங்க. நீங்க இப்போ வாங்கி பில்ட் பண்றீங்க அப்படின்னா 90% வரைக்கும் எங்களால லோன் பண்ண முடியும். எல்லாமே நேஷனலைஸ்டு பேங்க்ல தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நீங்க கட்டாயமா நாங்களே பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 15 daysல லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேம். இப்போ சைட் விசிட் பண்ணணும் எப்படி மேம்? சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி எல்லாமே சைட் விசிட்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு வந்து பே பண்ணணும்? உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 lakhல இருந்தே பண்ணலாம் தாராளமா. ஒரு 2 lakhs இருந்தா நம்ம பேலன்ஸ் வந்து பண்ணலாம் தாராளமா. சூப்பர். ஸோ ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா போதும், நீங்க வந்து இங்க ஒரு இடம் வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கே பாத்தீங்கன்னா லான்ச்சிங் டே அன்னைக்கு வந்து சைட் விசிட்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்க பிளாட் வந்து புக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.